ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல். கிரிக்கெட் தான். எஸ், என்ன பற்றி பாரு புதுசா தமிழ்நாடு பிரீமியர் லீக், நம்ம ஓன் லீக் இருக்கு இல்லையா, தமிழ்நாடு பிரீமியர் லீக். ஐபிஎலுக்கு அப்புறம் செகண்ட் பெஸ்ட் லீக்னா அது நம்ம தமிழ்நாடு பிரீமியர் லீக் தான். அண்ட் அதுக்கப்புறம் அதை பார்த்து நிறைய லீக்லாம் வந்திருக்கு, மற்ற ஸ்டேட்டில். அதெல்லாம் விட்டுருவோம், நம்ம லீக் வருவோம். இப்போ நேற்று ப்ரெஸ் ரிலீஸ் வந்திருக்கு அஃபிஷியலாக. தமிழ்நாடு கிரிக்கெட் அசோசியேஷன் தான் நடத்துகிறாங்க டிஎன்பிஎல். இதுலேருந்து பெரிய பெரிய ஸ்டார்லாம் உருவாகி ஐபிஎல் விளையாடி இந்தியாவுக்கே விளையாடி இருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே தெரியும். ஒவ்வொரு வருஷமும் கவர் பண்ணுவோம். அண்ட் இப்போ வந்து ரீட்டைன் லிஸ்ட் வந்திருக்கு எல்லா 8 டீமுக்கும். 8 டீமும் 8 டிஃப்ரெண்ட் வீடியோ போட போகிறேன். உங்களோட சப்போர்ட் தேவை. பாருங்கள், இன்னும் பக்கத்தில் இருக்கிற ஸ்டேடியத்தில் போய் மேட்சும் பாருங்கள். ஏன்னா நிறைய விஷயங்கள் கற்றுக்கலாம். கிரிக்கெட்டே கேரியராகவே நீங்கள் ஆக்கிக்கலாம். பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் பக்கத்தில் இருக்கிற அகாடமிலையும் நீங்கள் சேர்ந்துக்கலாம். இதனால் உங்களுக்கு வந்து நிறைய அவென்யூ ஓப்பன் ஆகும். அண்ட் ரைட், 2016 ஸ்டார்ட் ஆச்சுங்க இந்த டோர்னமெண்ட்டு. ஆமாம், இப்போது கிட்டத்தட்ட 8 சக்ஸஸ்ஃபுல் சீசன் ஆகிடுச்சு. இப்போ 9th எடிஷன். நடுவில் 2020 மட்டும் நடக்கல பிகாஸ் ஆஃப் பேண்டமிக். ரைட், இப்போது கடகடன்னு ஒவ்வொரு டீமை பற்றி சொல்லிடுறேன். அதுக்கு முன்னாடி பர்ஸ் வந்து ஒவ்வொரு டீமுக்கு 80 லட்சம் ரூபாய், 80 lakhs தான் மேக்ஸிமம் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண முடியும். அண்ட் ஃப்ரான்ச்சைஸி வந்து அவங்களோட ரீட்டைல் லிஸ்ட்டை கொடுத்துட்டாங்க. இதில் வந்து 2025 டிஎன்பிஎலுக்கு ஐபிஎல் முடிஞ்சோன்னே ஸ்டார்ட் ஆகும். ஏன்னா ஐபிஎல் மார்ச் 15 மே எண்டு வரைக்கும், மோஸ்ட் ப்ராப்ளி ஜூன் ஜூலையில் ஸ்டார்ட் ஆகும். அது ஸ்டார்ட் ஆகும்போது அதோட டீட்டெயிலாம் கம்ப்ளீட்டாக எடுத்துகிட்டு வரும். இதுக்கும் ஆப்ஷன் நடக்கும். இப்போதைக்கு 5 பிளேயர் ரிட்டைன் பண்ணியிருக்காங்க. சில டீம் 4 பேர் ரிட்டைன் பண்ணியிருக்காங்க. கடை நான் சொல்லிட்டு போயிட்டே இருக்கேன். உங்கள் ஒப்பீனியனை சொல்லுங்கள். ரைட், ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திண்டுக்கல் டிராகன்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுவோமா? எஸ், நம்ம அஸ்வின் இருக்காருலங்க. எஸ், ரவிச்சந்திரன் அஸ்வின் இப்போ சிஎஸ்கேக்கு வேறு விளையாடுறாரு ஐபிஎல்லில். ரைட், 16 லட்சத்துக்கு அவர் ரிட்டைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இன்டர்நேஷ்னலாக ரிட்டையர் ஆகிட்டார். உங்களுக்கு தெரியும், அவரை பற்றி நிறைய வீடியோ போட்டிருக்கோம். அவரை மீட் பண்ணியிருக்கேன், நிறைய பேசியிருக்கேன். நிறைய விஷயங்கள் இன்னும் அவரை ரோல் மாடலாகவே நீங்களாம் ஏற்றுக்கலாம். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு போலிங் ஆகட்டும், த வே ஹி கண்டக்ட் ஹிம்செல்ஃப், எப்படி அவர் பேசுகிறாரு, இன்டர்வியூ எப்படி தர்றாரு, மீடியாவில் எப்படி பேசுகிறாருலாம் வெரி குட். ரவிச்சந்திரன் அஸ்வின். ரைட், அண்ட் 16 லட்சத்துக்கு அவர் ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க. ரைட், அப்புறம் வந்து வருண் சக்கரவர்த்தி 12 lakhs, அவர் 12 lakhs ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க. அவர் வந்து கேகேஆர் எடுத்திருக்காங்க ஐபிஎல்லில். வரப்போகிற ஐபிஎல்லில் கேகேஆருக்கு விளையாட போகிறாரு. அப்புறம் சந்தீப் வாரியர் ரைட் ஆம் ஃபாஸ்ட் பவுலர், அவர் 8 லட்சத்துக்கு. அப்புறம் பாபா இந்திரஜித், அவர் ஒரு 6 லட்சத்துக்கு அவர் ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க. அப்புறம் சிவம் சிங் 2,40,000 ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க. இந்த 5 பேர் தான் அவங்களோட ரீட்டைன் லிஸ்ட்டு. அண்ட் மொத்தம் 80 லட்சத்தில் இவங்க ஆல்ரெடி 44,40,000 ரூபாய் ஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இவங்ககிட்ட இப்போ 35,60,000 ரூபாய் இருக்குது பட்ஜெட்டு. அதை வச்சு தான் அவங்க ஆப்ஷனுக்கு போகணும். ஆப்ஷனில் போய் உங்களுக்கு எப்படி டீமை எப்படி ஃபில்லப் பண்ணணும். ஏன்னா இப்போ ஆல்ரெடி இவங்க ஸ்பின்னரை பற்றி கவலைப்பட வேண்டாம். அஸ்வின் இருக்கார், வருண் சக்கரவர்த்தி இருக்கார். ஸோ அண்ட் ஃபாஸ்ட் பாலிங்க்கு சந்தீப் வாரியர் இருக்கார். அண்ட் ஆப்ஷன் அப்போது ஸ்ட்ராட்டஜியோட தான் வருவாங்க. போன வருஷம் ஆப்ஷனில் கூட அஸ்வின்லாம் வந்திருந்தார் ஆப்ஷனுக்கு. ஸோ அஸ்வின் எந்த அளவுக்கு இதில் வந்து கமிட்டட்னா, ஒரு வாட்டி இங்கிலாந்து டெஸ்ட் சீரீஸ் வந்து நடுவில் வந்து ஒரு மேட்ச் ஒரு வாட்டி திரும்பி போனாருங்க. ஏன்னா நம்ம அடுத்த ஜென்ரேஷனுக்கு நம்ம கற்றுக் கொடுக்கணும், எல்லாருக்கும் தெரியணுன்றதுக்காக வந்தார். அவர் தினேஷ் கார்த்திக் கண்டால் வெரி, இதெல்லாம் பெரிய குட் கெஸ்டர். சில பேர்லாம் நான் ஒன்லி ஐபிஎல் தான் விளையாடுவேன், நான் ஒன்லி இது தான் விளையாடுவேன்னு சொல்லியிருக்கிற இடத்துல நம்ம கிராஸ் ரூட்டை மறக்காமல் வந்திருக்காரு பாருங்களேன் அஸ்வின். கிரேட் அண்ட் வெரி குட் இனிஷியேட்டிவ். எல்லா பிக் பிளேயர்ஸும் அந்த மாதிரி பண்ணால் நல்லாயிருக்கும். எனிவே, இதுதான் திண்டுக்கல் டிராகன்ஸு ரீட்டைன் சொல்லிட்டேன். அப்புறம் நாள் நெருங்க யார் யார் எடுக்க வாய்ப்பு இருக்குது, யார் எங்கெங்கே வேகன்சி இருக்குது, ஸ்பின்னராக, ஃபாஸ்ட் பவுலராக, கீப்பராக, பேட்ஸ்மேனாக, பவுலராக, எல்லாத்தையும் பொறுமையாக எல்லா டீமுக்கு எடுத்துருவோம். இப்போதைக்கு தான். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த ரீட்டைன் லிஸ்ட்டை பற்றி? திண்டுக்கல் டிராகன்ஸ் ரிட்டைனிங் டிபெண்டிங் சாம்பியன். முடிஞ்சு போன டிஎன்பிஎல்ல திண்டுக்கல் டிராகன்ஸ் தான் ஜெயிச்சது. கப் வாங்கி கொடுத்துட்டாருல அஸ்வின். அதான் ரைட். இப்போ சிஎஸ்கேக்கு வேறு விளையாட போகிறாரு. அண்ட் பாப்பா என்ன ஆகுதுன்னு அப்டேட் பண்ணிட்டு அவங்க கருத்து சொல்லுங்கள். புரியும் பார்த்தா லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ ஸோ மச்.